கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பு வங்காள விரிகுடாவோட கடற்கரை பகுதியில் கட்டப்பட்டது தான் இந்த கடற்கரை கோயில். இது பல்லவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் 2ஆம் நரசிம்மவர்மன் மன்னர்களின் தலைமையில இந்த கோவில் 2 வருடங்களுக்கு மேலாக கட்டி முடிக்கப்பட்டது. இது கடற்கரையில அமைந்துள்ள கோயில்ன்றனாலே இதுக்கு ஷோர் டெம்பிள்னு பேரும் வந்துச்சு. தென் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான கற்களால் கட்டப்பட்ட மிகவும் பழமையான வடிவமைப்பை கொண்ட ஒரு கோயில்னா அது இந்த மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை கோயிலை சொல்லுவாங்க. இந்த கோயில் முழுவதுமே கிரானைட் கற்களால் 1300 வருடங்களுக்கு முன்பே இந்த கடற்கரை இடத்துல கோயிலை கட்டியிருக்காங்க. கடந்த 1000 வருடங்களா கட்டப்பட்ட எல்லா கோயில் தலங்களிலுமே ஒன்னு சிவன் இருப்பாரு, அப்படி இல்லைன்னா விஷ்ணு இருப்பாரு. ஆனா இந்த கடற்கரை கோயிலோட மிகப்பெரிய அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில் உள்ள சிவனும் இருக்காரு, விஷ்ணு இருக்காரு. சோ இது மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்பு ஒரு கோயில்ல 2 கடவுள்களுமே இருந்திருக்காருன்னு சொல்லுது. அப்ப கடந்த 1000 வருடங்களா தான் வெவ்வேறு கோயில்கள் உருவாகி இருக்குன்னு நமக்கு ஒரு தெளிவு வருது. இந்த கடற்கரை கோயில் யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட்ல ஒண்ணு. இங்க ஒரு சில கதைகள் உலாவிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கடற்கரையில மொத்தம் 7 கோவில்கள் இருந்ததா சொல்றாங்க. அதாவது 7 பக்கோடாஸ். இந்த 7 கோயில்ல 6 கோயில்கள் கடல்ல முழுகிடுச்சுன்னு மிச்சம் இருக்கிற இந்த ஒரு கோயில் மட்டும்தான் இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா 2004ல சுனாமி வந்தப்போ இந்த கடற்கரை கோயிலோட மிக பழமையான கட்டமைப்புகள் எல்லாமே வெளியில தெரிஞ்சிருக்கு. ரோம், கிரீஸ், சீனா இவர்களின் பண்டைய கால குறிப்புகள்ல மகாபலிபுரத்தில் இருக்க கடற்கரை கோவிலை பற்றிய குறிப்புகள் இருக்கு. இது மாதிரியான வீடியோஸை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.